கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயின் சுவாசம் யாரு? ஹோலி ஸ்பிரிட், தேவ ஆவியானவர். அப்போ வார்த்தையானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இங்க சிருஷ்டிக்கும் பொழுது சங்கீதம் என்ன சொல்றாரு? அவர் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அப்ப வார்த்தையினால் மனிதன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது வார்த்தையானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் அவர் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது. வார்த்தை மாம்சமாகி மாம்சத்துக்குள்ளே ஜீவித்து அது மரணத்தை சம்பவித்து அது உயிர் தெழுந்து அது பரலோகத்திற்கு ஆவியில் வழி நடத்தும்படி நம்மளை இன்று தேவ ஆவியானவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒன்று ஏன்னு சொன்னால், சில நேரங்களில் இந்த தேவ ஆவியானவரை குறித்த வெளிப்பாடு சபைகளிலே மங்கப்பட்டது. காரணம் என்ன? ஆதி அப்போஸ்தலர் சபையிலே அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாய் படிப்பீர்களானால் அதில் தெளிவாக எல்லா ஆதி அப்போஸ்தலர்கள் பேசக்கூடிய காரியம், தேவ ஆவியானவர் பலன் வரும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிறது, அவர் இப்படியே சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவரையே மேன்மைப்படுத்தி அவரை கடவுளாக, அவரை ஆண்டவராக, அவரை சர்வ சிருஷ்டிப்பாக வைத்தே அவர்கள் வார்த்தைகள் இருக்கும். அதனால் தான் அவர்கள் அற்புத அடையாளங்களை அதி சீக்கிரத்திலே அற்பமாக செய்தார்கள். அல்லேலூயா. எழுந்து நட, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்பாக சபை வரலாற்றிலே அது மங்கி மங்கி போனது. ஏன் தெரியுமா? தங்கள் சுய லாபத்திற்காக. எதுக்காக? சுய லாபத்திற்காக தேவ ஆவியானவரை குறுக்கி விட்டார்கள். மாம்சத்தினால இயேசுவின் நாமத்தை கொண்டு வந்தார்கள். மாம்சத்திலே பலன் அடையும்படி, மக்கள் மாம்சத்திலே பூரிப்படையும்படி, மாம்சத்திலே உற்சாகம் அடையும்படி, மாம்சத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த உற்சாகத்தை கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னா அவர்கள் சுய நலத்திற்காக. இதுதான் வரலாறு. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். ஆனா அதே வார்த்தை தான் தேவ ஆவியானவரின் குமாரனும் இயேசு கிறிஸ்து. இது எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும்? நம்ம இதை பேசுறதே இல்லை. ஏன்னு சொன்னால் அது மறைக்கப்பட்டது. ஏன்னா இயேசு மரித்து போகும் பொழுது, நான் பரத்துக்கு போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை தர்றேன், அவர் உங்களை வழி நடத்துவார்னு சொல்கிறாரு. மரியாளின் வயிற்றிலே தூதன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் என்ன செய்வாராம்? உனக்கு ஒரு குழந்தையை உண்டு பண்ணுவார். அப்ப அந்த குழந்தைக்கு தகப்பனாக ஆவியானவர் அங்கே காண்பிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆவியானவரின் குமாரனும் இயேசு, தேவனின் குமாரனும் இயேசு. இட்ஸ் a trinity of God. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவ ஆவியானவருக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் அசைவாடும் பொழுது நான் தேவனிடத்திலிருந்து எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறேன். இடையில் வந்து போதகர்களோ ஊழியர்களோ உங்களுக்கு இதை செய்யுங்க ஆலோசனைகள் எடுக்காதபடி நீங்கள் டைரக்ட் கனெக்ஷன் வைத்து விடுவீர்கள். இந்த பலத்தில் இருக்கிறோம். மக்களுடைய கருத்தின் ஆலோசனை பலமா, அல்லது என் பணத்தின் பலமா, அல்லது என்னுடைய படிப்பின் பலனா, இல்லை என்ன பலனோ அல்ல, தேவ ஆவியானவரின் பலன் எனக்குள்ளே இருக்குமானால் நான் எதையும் செய்வதற்கும் அவர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்குறீங்கன்னா, என் தேவன் பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம். அப்போ அந்த ஆவியானவர், அந்த தேவன், அந்த ஆண்டவருக்காக இயேசு பரிதபிக்கிறார். அவர் எப்படியாவது நான் மீட்டெடுத்து ரட்சிப்பினால், என் இரத்தத்தினால், என் சரீரத்தினால் மீட்டெடுத்த இந்த ஆலயத்துக்குள் அவர் வாசமாகி விட வேண்டும் என்று அவர் பரிதவிக்கிறார். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொண்டோமானால் நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. நல்லா கேளுங்க. இயேசுவானவர் சிலுவை பாலம், ஆனால் நடத்தி கொண்டு போகிற மோசே கானான் தேசத்துக்குள்ள அதே போலதான் ஆவியானவர் நம்ம பரலோகத்துக்கு நடத்தி செல்வார். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் முக்கியம். அதை துண்டா தூக்கிட்டாங்க நம்ம ஆளு, அந்த ஆவியானவர். ஏன்னா நடத்தி கொண்டு அங்கே இயேசுவை எப்படி தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க, அதே போல தான். அவர் இல்லாமல் என்னது? வழிநடத்தல் இல்லை. வழிநடத்தல் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போவது மிக கடினம். ஆவியானவர் வந்துட்டா என்ன ஆகும்? அவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவார்.